ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போது ரூட்டோ நேரடோனா ஸ்டாண்டர்ட் எபிசோட் நம்பர் 20 and 21 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாஸ்கில் நீ எங்கே கத்தி இருந்தால் எங்களோட கொத்தும் போது தான் நான் சொல்லப்போதான் அவன் வந்து ஒரு கத்தி விட்டாட்ட கொண்டா நான் சாஸ்கில் அதை பிடிச்சி சுடர் யூஸ் பண்ணோன்னே அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி வந்துடும். அவன் பின்னாடி திருப்பி பார்த்தா பைப்பில் உச்சி காக்கலான சேர்ந்தவன். என்னது உச்சி காக்கலான சேர்ந்தவனா? இது வாய்ப்பில் நான் தான் கடைசி உச்சிக்காரன்னு சொல்லுவானா? இல்லை நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பைப்பில் கிளம்ப எங்கே சடுறா பார்த்திங்கன்னா நான் எப்படியாவது இந்த கண்டுபிடிச்சாகணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யார் நான் எனக்கு தெரிஞ்சாகணும். எங்கள் அப்பா எங்கே இருக்கார், எப்படிப்பட்ட மிஷினுக்கு போயிருக்காரு சொல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நொரோட்டோக்கு சாசிக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த மாதிரி நான் புதுசாக அவனை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல. ஸோ நொரோட்டோவில் நம்ம ககாஷிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்ல. நான் லீவில் இருக்கேன், என்னோடய ஹாலிடேஸில் சொல்ல. சாரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுங்க சொல்ல. எங்கள் நொரோட்டோவில் வேறு வழியில் இதுக்கு நானே தான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பேன். ஷிக்கடால நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, சாசிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெஞ்சா, அது மட்டும் நம்பிக்கையான நெஞ்சா நான் கூப்பிட்றேன். சாசிக்கு அவ்வளோ யாரும் நம்ப மாட்டான். ஸோ வேனஷ்குமாரும் அப்படி சொல்ல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சட்ரான் சோச்சி வந்து கிளம்பிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சட்ராவோட அப்பா எங்கே இருக்காரு, அப்படி எப்படிப்பட்ட மிஷினுக்கு நொரோட்டோ ஃபாலோ பண்ணின்னு போய் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கணும் அவங்களோட பிளான். ஸோ இங்கே பாட்டுன்னு கிளம்ப ஷிகமாருவில். ஸோ பொருட்டோ மிட்சுக்கு இங்கே வந்து ஷிகமாரு நொரோட்டோ எங்கே போச்சு, எங்கள் அப்பா எங்கே போகிறான்னு வந்து கேட்பானா. பொருட்டோ அவரோட மிஷினுக்கு போகிறாரு, அவனுக்கு தேவையில்லாத விஷயம் அவனுக்கு போன்னு சொல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் சோச்சி அண்ட் சாக்குச்சி சட்ரா வந்து இங்கே வாட்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ எங்களை நம்ம சட்ராவில் பொருட்டில் கூப்பிட்டு பொருட்டோ இதுக்கு முன்னாடி பண்ணது மன்னிச்சிடு என்னெல்லாம் சொல்ல. சோச்சியில் நீ எதுக்கு அவங்ககிட்ட அந்த மிஷின் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல. ஸோ மிச்சுக்களை தடுத்து நீ சொல்லுன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்ல. நான் போகிறேன் எங்கள் அப்பா தேடி, நான் இனிமேல் வரத்துக்கு 3 நாள் 4 நாள் கூட ஆக சொல்ல. எங்கே இருந்தோம் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், ஒத்த கண்ணு. ஸோ அவளை ஒருத்தக்கிட்ட போய் சொல்லுவான், மாஸ்டர் அப்படி வந்துட்டாங்க. ஸோ இன்னொருத்தில் ஸ்டூடெண்ட் நீ போய் பார்த்துக்கணுமா, பேர்லாம் தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்ரா தோற்றி வந்து ஓடிட்டு இருக்க. ஸோ நான் அப்படியே கண்டுபிடிச்சாகணும், இதை பற்றி நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன். ஸோ நம்ம சட்ரால நீ யார் எப்படி பார்த்துப்போன்னு சொல்ல. ஸோ அந்த பையன் வேறு சொல்லுவான், நீ லாஸ்ட் உச்சிக்காவோட ஒன்று தானே, நீ அழகாக கிளம்பி என் கூட வந்துடு, உன் கண் எனக்கு தேவைப்படுது, ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த ஷேரிங் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்ல. சோச்சில் பின்னாடி வந்து அடிப்பானா, இவன் எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அப்போல்ல இதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சட்ராவை போட்டு அடிப்பான். சட்ராவோட பேலன்ஸ் மிஸ் ஆனேன், நான் அப்படியாவது நான் பார்த்துக்கணும், நான் அப்படியே கண்டுபிடிக்கணும்னு சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நொரோட்டோவில் யாருக்கிட்டலா மோனேன்னு சொல்லிட்டு மோனே என்ன மோடிட வாடா தனியாக வந்து நிற்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோச்சு வந்து சாட்றா, நீங்கள் அப்படி போய் பார்த்துக்கோங்க, நான் அப்படி பார்த்துக்கிறேன். ஓகேவா, அப்போ வேறு வழி இல்லை. மாங்க இங்கே ஷேரிங் ஆக்டிவேட் பண்ணிவிடுவான். இவன்ல நம்ம நொரோட்டோவில் அவனோட குராமா மோட ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே தாரமாக சண்டை போவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நொரோட்டோவில் நம்ம சடாவுக்கும் அண்ட் நம்ம சோச்சிக்கும் நான் அதை பார்த்துப்பான். குராமாகிட்ட பேசுவான். அப்போ குராமா நம்ம வேலையை பார்க்கலாமா, ஆரம்பிச்சிடவா, நம்ம பாரை பற்றி உனக்கு தெரில நொரோட்டோன்னு குராமா சொல்ல. ஸோ அப்போ பார்த்துடலாம் சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க 2 பேருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள சண்டை நடக்குமா. ஸோ இவன்ல நொரோட்டோவில் ஒரே அடினா செய்வான். அவன் பாட்டுன்னு பறந்துச்சுன்னு தேடா விட மாட்டேன்னா அவங்கள பழி வாங்காத விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மேலே ஏறி உட்காந்துப்பான். ஸோ இவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குமா. ஸோ இப்படிலாம் முடிச்சிட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க போது நம்ம சோச்சியில் தலையில் கை வச்சு எனக்கு அந்த ஃபீல் வரல, என்ன ஃபீலுமான்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விளாடுவோக்காகன்னு சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நொரோட்டோவில் இங்கே பார்த்தீங்கன்னா சட்ராக்கு மேலே கை வச்சுட்டு கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அவர் என்னென்னா நம்பி விட்டுன்னு சொல்ல. இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கும்போது சட்ராலும் அவங்க அப்பா பற்றி சொல்லுங்க சொல்ல. நொரோட்டோவில் வரவழி ஃபுல்லாக அவங்க அப்பா பற்றி சொல்லு. அவங்க அப்பா ஸ்கூலில் எப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார்னு சொல்லிட்டு இப்படிலாம் இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேச. அப்படியே நம்ம சட்ரா பார்த்தீங்கன்னா பயத்தில் திரும்பி பார்ப்பான். ஷேரிங் ஆக்டிவேட் ஆகும். யாருன்னு பார்த்தா யாருன்னு காமிச்சா நம்மளோட சாசுகே. ஸோ நீங்கள் தான் என்னோடய அப்பாவான்னு கேட்பாளா. ஸோ ஆமாம் நான் தான் அப்பான்னு சொல்லுவானா அவளை. இதனால் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட மிஷினுக்குள்ளே போனீங்க, அதை சொல்லுங்கள், எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், எனக்கு அதை உண்மை தெரிஞ்சாகணும், நீங்கள் ஏன் ஒருத்தர் நாளாக ஒன்றும் பார்க்க வரல, அந்த ஃபோட்டோவில் இருக்கணும் யார், அவங்க யார் என்னது அப்படின்னு நொரோட்டோ கேட்பானா. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சட்ராவில் கேட்பான், நான் யாருக்கு பிறந்தேன், சாக்குராக்கு பிறந்தனா இல்லை ஃபோட்டோவில் இருக்கிற பிறந்தனான்னு கேட்பாளா.
நான் அவனுக்கு அப்புறமா சொல்கிறேன், இங்கே நான் ஒரு மிஷினுக்கு வந்திருக்கேன், இதை நான் அப்புறமா சொல்ல போகிறேன் சொல்லி. சாசுகே முட்டாள் பாயலே, நீ அப்பயே வர, நீ ஏன்டா வரலான்னு சொல்ல போதா, அன்றைக்கி தான்டா வந்துட்டு சொல்லிட்டு போனேன் நான் வேறு ஒரு மிஷினுக்கு திருப்பி போகிறேன்னு. சாரிப்பா லைட்டாக மறட்டு சோச்சில் வர வழி ஃபுல்லாக சிப்ஸை காலி பண்ணிட்டு இங்கே வந்து சிப்ஸை காலி வச்சுன்னு போலமின்றப்பா. ஸோ அங்கேல சிசுன்னு வந்து சாக்குராவை காணுன்னு சாக்குராவில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா, நான் அப்படி போகிறேன் என்னை தேட வேணான்னு. ஸோ இங்கேல ஒருத்தன் வேறு வழி இல்லை, அச்சச்சுக்கே திருப்பி ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே நிறைய உச்சிகா கிளான் சேர்ந்தவங்க இருப்பாங்க. அது மட்டும் தான் தெரியும். அங்கே சோச்சியில் சாசுகி கிட்ட போய் ஏய் சிப்ஸ் எடுத்துக்கணும் ஒழுங்காக சடரா கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல, அங்கே பார்த்தோன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி அவங்க வந்து வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அங்கே அந்த மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தால அவனுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை நடக்க ஆரம்பித்தோம். சாசுகே அண்ட் நம்மளோட நருட்டோக்கும் ஒரு நல்ல ஒரு டீம் பேட்டில் போட்டு அவன் அடிக்குவாங்க. ஸோ இங்கே சடரா மேலே அடிக்க போவோம். நம்ம சாசுகே யார் மேலே கை வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி போய் அட்டாக் பண்ண நருட்டோ இங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பானா டோச்சி அண்ட் சாக்குராவை. ஸோ டோச்சி அண்ட் சடராப்பா சாரிப்பா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பனை விட்டு கிட்டு கிண்டுவான். அப்போ கூட ஒன்று பார்த்தீங்கன்னா கையை அவன் ரினிகனை பார்த்து அந்த பைப்பில் ரினிகனை எடுக்க போகலான்னு பார்த்து அவளை பின்னாடி போய் ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு யூஸ் பண்ணோன்னே கீழே மலாக்கா பத்துருவாங்க. அப்புறம் சாசுகேல நான் இப்போ அவங்க கொல்ல போகிறேன். ஸோ அச்சச்சுக்கே திருப்பி நான் ஃபார்ம் பண்ணி தீர்வுன்னு சொல்லுவானா அவன். இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அவனை கொல்ல போகிறேன்னா அவனோட கட்டான எடுத்துன்னு போய் அவனை அடிக்க பார்ப்பான். திடீர்னு கத்தான் போய் சத்தக்குன்னு ஒரு வெயிட்டில் சொல்லுவான். யார் வெயிட்னு பார்த்தா நொருட்டு வயிறு. சாசுகே நான் காரியட்டாக பண்ணிட்டேன்னு சொல்ல போது அதை நான் பண்ணலடா, அங்கே பார் அதை நான் தான் பண்ணேன்னு ஒருத்த பின்னாடி சவுண்டு கொடுப்பான். யாருன்னு பார்த்தா அந்த மகன் ஷெரிங்கன் வச்சுருப்பான். ஸோ உடம்பு ஃபுல்லாக ஷெரிங்கன் வச்சுருப்பான். ஸோ அப்படி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் சொல்லுவான், இந்த ஒரு சீக்ரெட் ஜூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போதே சாக்குரா மண்ணை மேலேயே வச்சு அடிப்பான். அந்த சீக்ரெட் ஜூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தொடாத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் அவனை ஷெரிங்கன் பவர்னு சொல்ல அவளுக்கு காலின்னு சொல்லுவேன். சாக்குரா நீ எப்படின்னு கேட்க, இது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா தெப்பி சொல்லுவாளா. இல்லை சாசுகேல அச்சி நருட்டோட அசால்ட்டாக பிச்சு போட போது சாக்குரச்சி சட்ராவோட ரியாக்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அவனில் நருட்டோவில் அந்த 2 பேரை தூக்காச்சு ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா சொல்லுங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சாசுகே அண்ட் எல்லோரும் பார்த்துட்டு இருக்க சோச்சில் பார்க்கும். ஸோ அப்படியே ஒரு பிளாக் ஹோல் இருக்காக்க அப்படியே சாக்குரா உள்ளே எடுத்துன்னு போகிறதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. டாடா பை பை சி யூ.